அந்த ரிப்போர்ட்டர் பேசுமே தவறான விஷயம் தான். நம்ம அதை வந்து எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறது. வீடியோ எடுத்து போட்டது கலாட்டா மேலேயும் தப்பு இருக்கு. இவரோட பர்மிஷன் இல்லாமல் அவரோட வீடியோ எடுத்து போட்டதுன்றது தப்பு இருக்கு. ஆங்கருக்கு தான் வந்து மனநிலை சரியில்லை. மைக்கை கொடுத்துருப்பாங்க, ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொல்ல தெரியல. நம்ம தாங்க இன்டர்வியூ எடுத்தோம். இன்டர்வியூ கால் பண்ணது யாரு? கலாட்டா பண்ணதுலயும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து முரண்பாடு இருக்கு. உண்மையிலேயே தவறான ஒரு செயல். ஏன்னா வந்து இதுக்கு ஒட்டுமொத்த பேரும் ஆதரவு தெரிவிக்கணும். அவர் த்ரெட்டனிங் கொலை மிரட்டல் பண்ற மாதிரி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவருக்கு அவர் பாடி லாங்குவேஜே பாருங்க சார். அங்க பாருங்க சார் அவர் பாடி லாங்குவேஜ். சூரியமான ஒரு நடிகர்களோட புகழுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் செய்யற ஒரு துரோகம், ஒரு இழுக்கு, விளம்பரத்துக்காக ஒரு சில இயக்குனர் செய்யும் மட்டமான செயல் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவா போய் நிற்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. உண்மையாவே ஒரு டாக்டர் தானே இவர் சர்க்கஸ் பண்றாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பப்பட் ஹேண்டில் பண்ற மாதிரி அந்த ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹேண்டில் பண்ற விதம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பாக்குறவங்கள பதற வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். வீடியோஸோட வியூஸ் வச்சு மட்டுமே ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரத்துக்கு சிஎம் ஆயிருக்கணுமே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. பிற்போக்குத்தரமான கருத்து ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யாரோ பேசிட்டாங்க அப்படின்னு விட்டுலாம். ஒரு டாக்டரா இருந்தா அவர் எப்படி அவர் பேச லேட்டஸ்டா பார்த்தேன். விஜய் சேதுபதி சார் மகன் கூட ஹீரோ மாதிரி பண்ணு அப்படின்னா அப்படின்ற அப்படி அவர்லாம் ஆரம்பத்தில் 1500 தான் நடிச்சாரு. அட்லி யாருன்ற கேட்குற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்ண கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாரு. அவர்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. பேமெண்ட் வாங்காம பேசுற ஆளா திவாகர்னு கேட்டா கிடையாது. பேமெண்ட் வாங்கிட்டு பேசுற ஆளு தான். காசு குறா. மக்கள் மேலதான் என்னுடைய சில கோவங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ஸை ஏன் வந்து வளர்த்து விடணும்? சார் பேய் இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்ப கூடாதா, இல்ல பேய் வர்றதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா? உங்களோட படத்துக்கு அவர் வந்து இது போஸ்ட் போடுற காசு மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டு ஒரு சீன் நடிக்க வச்சிருங்க. அதை வச்சு அவர் ப்ரமோஷன் பண்றாரு. ஆனா உங்களதான் அவர் மட்டமா பேசுறாரு. உங்களுக்கு புரியுதான்றான்னு தெரிய மாட்டேங்குது. டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி சாரோட மூளையே மூளை. அந்த படத்துக்கு ப்ரமோஷனே இப்ப நான் வாட்டர்மெலன் ஸ்டார் தான் பேல. நாஸ்மியானர்களுக்கு வணக்கம். தனுஷ் ஒரு ஆடியோ லான்ச்சை சொல்லியிருப்பாருங்க. ஃபேமஸ் ஆகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி படிப்படியாக மேலே வந்து ஒரு பொசிஷன் அடையிறது. இன்னொன்று வந்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வந்து ஒரு செலிபிரிட்டி ஆனவங்கள அட்டாக் பண்ணி பேசி ப்ராப்ளம் ஆகிறது. இதில் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து 2வது ரகங்க. இவர் வந்து திறமையால் வந்தார் அப்படின்ற மாதிரி அவரே சொல்லிக்கிட்டாலும் கூட மற்ற நடிகர்களை வந்து மட்டம் தட்டி பேசி அதன் மூலமா வரக்கூடிய நெகட்டிவ் பப்ளிசிட்டினால இன்னைக்கு வந்து வளர்ந்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சமீபத்தில் கூட கலாட்டா சேனலில் ஒரு விஷயம் நடந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆச்சு. இதில் யார் பக்கம் நியாயம், இல்லை திவாகர் பண்ணது கரெக்டாக, இல்லை வந்து கலாட்டா பண்ணதான் கரெக்டா அப்படின்றத பற்றி தான் இந்த டிஸ்கஷன் இருக்க போகுது. இந்த டிஸ்கஷனில் நம்ம கூட மிஸ்டர் ஆர்வி கலந்துருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம். கலாட்டா நீங்களும் பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோ பிரபலமாச்சு. இதில் ஒரு பக்கம் வந்து கலாட்டா செஞ்சது நியாயம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட திவாகர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து என்னோட அனுமதி இல்லாமல் அதை வந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னுடைய ஃபோனை பிடுங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஃபோனை பிடுங்கிட்டாங்கன்ற கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நியாயமாக இருக்கும் தெரியல. ஏன் அப்படின்னா அந்த ஃபோன் அவர் கையிலே தான் இருக்குது. அதில் தான் வீடியோ எடுத்திருக்காரு. அதில் தான் ஃபோன் பண்ணி போலீஸ் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. அதை தாண்டி எம்ப்ளாயிஸ்லாம் வந்து அந்த ஃபோனில் வீடியோ எடுத்தாருன்றமான இதுவை வந்து பார்த்தீங்கன்னா அலிகேஷனை கலாட்டா சைடும் வச்சுருக்காங்க. அதை தாண்டி இவர் தான் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நார்மலாக இன்டர்வியூனா அவர் ரெகுலராக போகிறது தான். இவர் சொல்கிற இதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு இது பண்ணதுக்கே வந்து காசு தரல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கலாட்டா மேலே வந்து கம்ப்ளைண்ட்டாக வைக்கிறாரு. என்னை வச்சு நிறைய சம்பாரிச்சிட்டாங்க, என்னை ஏமாற்றிட்டாங்கிற விஷயம்லாம் சொல்கிறாரு. ஒரு இன்டர்வியூன்னு கூப்பிட்டா பாசிட்டிவ் நெகட்டிவ் 2 சைடுமே தான் கொஷின்ஸ் இருக்கும். பாசிட்டிவ் சைடு மட்டுமே எடுத்து போகிறதுக்கு அது அவரோட பிஆர் டீமோ இல்லை பிஆர் நெட்வொர்க்கும் கிடையாது. இப்போ கலாட்டா வந்து ஒரு சில பேர்லாம் தெரியும், பப்ளிசிட்டி ஆகணுன்றதுக்காக காசு கொடுத்து இன்டர்வியூ போடுறவங்களாம் பல பேர் இருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்கிற ஒரு சில ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிஆர் டீம் வச்சு அவங்களுக்கான ப்ரமோஷன்ஸ் பண்ணி எக்கச்சக்க சோஷியல் மீடியா பேஜஸ், மீம் பேஜஸ், பல யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ரெண்டல் எடுத்து பண்ணுறாங்க. ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷோஸ்க்குமே அந்த கேம்பெயின் அளவுக்கு ஆகிடுச்சு. அப்படி பார்க்குறப்ப திவாகரும் பல இடங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ப்ரைவேட்டான பல நிறுவனங்களுக்கு போயிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்கன்னு நம்ம சீஃப் கெஸ்ட்டாக திவாகரை கூப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி கூப்பிட்டு பல வீடியோக்கள் போட்டிருக்காரு. பல நிறுவனங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. வெளில அவர் போய் துபாய் போயிட்டு வந்த வீடியோ எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் அதுக்கெல்லாம் நான் ஒரு 10 பைசா வாங்கலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்கிறார். வாங்கலை, அவருக்கு அவங்க கொடுக்குற சலுகைகளை அனுபவிச்சுப்பேன், அவங்களுக்கான ஃபேவரான விஷயங்கள் பண்ணி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்கிறாரு. காசு வாங்கிட்டு ஒரு பிராண்டை நான் ப்ரொமோஷன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த பிராண்டோட ப்ரொமோஷனுக்காக இவர் போய் பக்கத்தில் நிற்கிறதுமே ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் தான். ஒரு பொருளை எடுத்து இந்த பொருளை குடிங்கன்னு சொல்கிறது ஒரு விஷயம் இருக்குது, அந்த பொருள் பக்கத்தில் போய் நின்றுட்டு நான் 10 ஃபோட்டோ கொடுக்குறதுன்ற விஷயம் இருக்குது. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் ஒரு பாட்டில் எடுத்து கீழே வைக்கிறாரு, உடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு அந்த ஒரு நிறுவனத்துக்கு வருது. அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்குள்ளே அந்த விஷயம் வருது. ஒரு பக்கம் பெருசாக சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு பக்கம் நெகட்டிவாக சொல்கிறாங்க. இப்போது அந்த ஒரு நபர் பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சோல்ஃபுல்லாக அது வந்து சரியான விஷயம். பல வீரர்கள் ஐபிஎல் ஆடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விஷயம் சார்ந்து அந்த ஒரு சில ஸ்பான்சரோட லோகோ இல்லாத ஜெர்சிலாம் போட்டு ஆடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பிட்ட அது வந்து ஒரு லிக்கர் கம்பெனி ஜெர்சியாக இருக்குது, அதனால் நான் போட மாட்டேன், எந்த ஒரு வகையிலுமே அந்த பிராண்டுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிற அவங்க தான் அவங்க. இப்போ அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து அந்த எடுத்து குடிங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. நான் இருக்கிற இடத்துல இது விளம்பரம் மாதிரி இருக்குது, நான் அந்த விளம்பரத்துக்குள்ளே வர விரும்பலாம் தான் அவர் எடுத்து வச்சேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் திவாகர் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் கிடையாது. கிடைக்கிற இடத்துலாம் போயிட்டு வீடு எடுத்து போகிறது, ஃபேன்ஸ் மீட்டு கை கொடுத்து இது பண்ணுறது, அதெல்லாம் ரியலாக நடக்குதா அப்படின்னு கேட்டால் ஒரு சில இடங்களில் ரியலாக நடக்குது. ஒரு ஃபேமஸான பர்சன் நம்ம காமன் ஆடியன்ஸோட ஒரு மென்டாலிட்டி பேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியிற பர்சனோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டால் நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம். ஊரில் வந்து போயிட்டு வந்து கொஞ்சம் பெருமையாக கிராமத்தில் இருக்க ஒரு சில பேருக்கு அந்த ஒரு மென்டாலிட்டின்றது இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு உலகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக நடக்கிற விஷயம் தான், நார்மலான விஷயம். இந்த மாதிரி தான் வந்து இதுக்கு முன்னாடி ஜிபி முத்துக்கு நடந்திருக்கு. திருச்சி சாதா ஜிபி முத்தோட வேற கம்பேர் பண்ணாதீங்க, அவர் வந்து வேற இது. அது புரியுது. அவர் வந்து வெள்ளந்தியான மனுஷன், பல விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு போராட்டம் ஒன்று நடத்தி ஒரு ஊர் மக்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தி ஒரு இடத்தையே வந்து மீட்டிருக்காரு. அது மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. யதார்த்தமாக பேசுகிற விஷயங்கள்லாம் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் நிறைய விஷயம் பேசுறாரு. அந்த மனுஷனை தனியாக வச்சிடும். ஏன் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் அந்த பேசுகிற அந்த டோனை வச்சு அவர் வந்து கிட்ட சொன்னார், அது மூலயமா ஃபேமஸ் ஆனார். அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. வணக்கம்டா மாப்பிள்ளை ஆகட்டும் சரி, ஷீலாவாகட்டும் சரி, திவ்யா கள்ளச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி, அப்புறம் அந்த கார்த்தின்ற பல பேர் வந்து ஃபேமஸ் ஆகிருக்காங்க. அப்படி ஒரு நபர் தான் வந்து திவாகர் அவர்கள். திவாகர் வந்து நான் அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்னு சொல்லிக்கிறதாலையோ அவர் ஃபிசியோதெரபிஸ்ட் பண்ணுற வீடியோ போடுறதுனாலையோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டாக்டர். இப்போ எத்தனை பேருக்கு அவர் சொல்லிக்கிட்டாலுமே டாக்டராக திவாகர் எவ்வளோ பேருக்கு தெரியும்? டாக்டர் வீடியோ போட்டு மக்களுக்கான வீடியோ போட்ட பல டாக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் எடுத்தோம்னா சந்தோஷ் பாபா ஆகட்டும் சரி, இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ஷர்மிகாவாகட்டும் சரி, ஷர்மிகா ட்ரோலில் மாட்டிருந்தாலுமே ஷர்மிகாவோ அவங்களோட மதரோ டெய்ஸி ஹாஸ்பிட்டல் சார்ந்த விஷயங்களோ பல பேர் வந்து இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்த விஷயம் அருண்குமார் போட்டுட்ருக்காரு. இன்னும் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் போட்டுருக்காரு. WCH ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து இந்த அவேர்னஸ் பேஸ் பண்ண மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. நம்மளுமே ஒரு காமராஜ் டாக்டர் வீடியோ போட்டிருக்கோம், அவங்களோட டாக்டர் நிவேதா காமராஜ் டாக்டரோட வீடியோ போட்டிருப்போம், ஃபிசியோதெரபிஸ்ட் மேடம் எடுத்திருக்கோம், பல்மனாலஜிஸ்ட் சுப்ரஜா மேடம் எடுத்திருக்கோம். இந்த பல பேர் எடுத்திருக்கோம். இது அவேர்னஸ் பேஸ் பண்ண மாதிரியான வீடியோ. நம்ம போயிட்டு அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து என்றைக்குமே நம்ம காமராஜ் டாக்டர் ஹாஸ்பிட்டலோட வாசல் நின்று பார்த்தீங்களா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சூப்பராக ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் நம்ம சொல்லவே இல்லை. அவர் சொல்கிற ஒரு கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அவர் எங்கே இருக்காருன்ற ஒரு மக்கள் அவரை தேடி போடுறதுக்காக கீழே வந்து அவர் எந்த இடம் அப்படின்ற விஷயம் மட்டும் போடுவோம். சேம் வயசு இவங்க எல்லாருக்குமே இதை நம்ம பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கிறப்ப திவாகர் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அவர் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. பப்ளிசிட்டிக்காக போய் நின்றுட்டாரு. அவரோட பப்ளிசிட்டிக்காக போய் நின்னாரு. பல விஷயங்கள் பல இடங்கள் வந்து இந்த கொலாபரேஷன் போடுங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, அது என்னை வந்து ஃபேன்ஸ் வந்து விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் சரி. தனுஷ்க்கு 10 டேக் ஆச்சு, நான் ஒரு டேக்கில் எடுத்துட்டேன், தனுஷை விட நீங்கள் தான் அந்த டேக் வந்து நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதாகட்டும் சரி. வாட்டர்மெலன் அந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூர்யாவை விட நான் தான் வந்து சூப்பராக பண்ணேன் அப்படின்ற விஷயம். ஆக்சுவலி இந்த ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிறதுக்கான காரணம் என்னென்னா சூர்யாவோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி மாதிரி ஒரு புதுமுக இயக்குனர் இருக்கலாம். ஆர்ஜே பாலாஜி சினிமா லாங் டேர்மில் இருந்தாலும் புதுமுக இயக்குனர் தான். சூர்யாவோட படங்கள் கண்டினியூஸாக வந்து ஒரு சரிவை சந்தித்து தான் வருது. பெருசாக எதுவுமே ஒரு ரெட்ரோ ஹிட்டுன்னு சொல்லிக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ கால ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கங்குவாகட்டும் அதுக்கு முன்னாடி படங்களாகட்டும் சரி, பெருசாக வந்து சூர்யாவுக்கு வந்து ஒரு பேரை கொடுக்கல. அப்படி இருக்கிறப்ப ஒரு விளம்பரத்துக்காக ஆர்ஜே பாலாஜி வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் அந்த படத்தில் போட்டாரா, அவரை பார்த்து தான் வந்து இந்த சீனை வந்து சூர்யா பண்ணி காமிச்சாரன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. விளம்பரத்துக்காக ஒரு சில இயக்குனர் செய்யும் மட்டமான செயல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக போய் நிற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை ஐடென்டிஃபை பண்ணி காட்டணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போது இவங்களெல்லாம் காட்டவே கூடாதா அப்படின்றதெல்லாம் நம்ம கிடையாது. திவாகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிக்கும் திறனாக இருக்கலாம், அவர் உண்மையாகவே அவர் நடிக்கிறது மக்களுக்கு பிடிச்சிருக்கலாம், அதெல்லாமே தனிப்பட்ட விவகாரம். ஆனால் அதே சேம் சீனை ரீக்ரியேட் பண்ண சொல்கிறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்களை திருப்பி ரெஃபரன்ஸாக கொண்டு போய் வைக்கிறதோ வந்து பார்த்தீங்கன்னா சூர்யமான ஒரு நடிகர்களோட புகழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டர் செய்கிற ஒரு துரோகம், ஒரு இழுக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது இது இந்த ஒரு சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜரான மிஸ்டேக் ஆர்ஜே பாலாவோட.
அதை வைக்காம கூட அந்த டீசர் விட்டு மேபி படத்துல சும்மா ஒரு ட்ரோல் சீன் மாதிரி ஒரு சின்ன சீன் மாதிரியே வச்சிருக்கலாம். ஆனா அவர் இப்போ அந்த சூர்யா பர்த்டே அன்னைக்கு ரிலீஸ் ஆன அந்த கருப்போட இதுலையுமே அவர் வச்சிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிட்டிசைஸ் ஆச்சு. இவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அவர் 2 பேர் கம்பேரிஷன் போட்டு ஒரு ஓஜி ஹூ இஸ் ரியல் ஓஜின்னு போட போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சேனலே அதை வந்து போடுறது வந்து சூர்யாவை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குல்ல. இழிவுபடுத்துற மாதிரினா ஒரு எல்லாருமே வந்து கண்டென்ட்டுக்காக பண்றாங்க. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுக்காக ஒரு சில விஷயம் பேசுறாங்க. கண்டென்ட்டுக்காக பண்ணாலும் அவங்க சேனலுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. யாரோட கம்பேர் பண்றது மேபி ஃபேன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக கூட பண்ணியிருக்கலாம். அது அந்த சேனல் பண்ணது தவறான விஷயம் தான். அது சாந்தொன்னு போட்டு ரியாக்ட் பண்றாரு, இந்த மாதிரி வந்து போடாதீங்க அப்படின்னு போடுறாரு. அது வெங்கட் பிரபு ரீட்வீட் பண்றாரு. இதெல்லாம் தான் வந்து கண்டினியூஸ் ஆகிட்டேஷனுக்கான ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் மாதிரி தெரியும். சரி, இதை தாண்டி திவாகர் வந்து அந்த சேனலுக்கு இன்டர்வியூ போறாரு. ஆஸ் ஆங்கராக வந்து நவீன் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்குறாரு. அவர் பெருசாக ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு த வேர்ல்ட் ஆஃப் உட்டோபியா அப்படின்ற விஷயங்கள் வந்து அவர் சொல்கிறாரு. ஒரு கனவு உலகத்தில் வாழ்றீங்க. திவாகர் பேசுகிற பல விஷயங்கள் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் தெரியும். ஏன்னா நடிக்க தெரிஞ்ச பல பேருக்கு இன்னும் ரெகக்னேஷன் கிடைக்காம இருக்கு. இப்போது MS பாஸ்கர் ஆகட்டும் சரி, காளி வெங்கட் இப்ப சமீபத்துல அருமையான நடிகர், மெட்ராஸ் மேட்னி மாதிரியான பல படங்களாகட்டும் சரி, தங்கப்புலன்னு அவர் கூப்பிடுற அந்த ஒரு இதுவே டோனே வந்து ஒரு மிகப்பெரிய இதுவாயிடுச்சு. எக்கச்சக்கமான படங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. யோகி பாபு நடிக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து அந்த நடிப்பு திறன் சூரியோட என்ன கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருக்காரு. சரி, அது வேற ஒரு விஷயம். படிச்சவங்க படிக்காதவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இதுல சொல்லிட்டு அதுவே ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயம் தானே. அதுவே ஒரு படிச்சவங்க நல்லா நடிப்பாங்க, படிக்காதவங்க இல்ல. நடிப்புன்றது படிப்புக்கு சம்பந்தப்படாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ரஜினிகாந்த் படிச்சாரா, எம்ஜிஆர் படிச்சாரா, சிவாஜி படிச்சாரா, யாருமே படிக்கல. விஜயுமே படிக்கலையே. அவர் காலேஜ் கட்டண சினிமா அடம் பிடிச்சு வந்தாருன்ற மாதிரி விஷயங்கள் நம்ம அவரே சொல்லியிருக்காரு. அஜித் அவர்களும் பெருசா படிக்கவே இல்லை. சரி, ஓகே, படிப்புக்கும் நடிப்புக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேட்டா நடிப்புன்றது தனிப்பட்ட திறமை சார்ந்தது. அவ்வளோ சிறப்பா நடிச்சுமே பல நடிகர்களுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து வழங்கப்படலை அப்படின்ற மாதிரி விஷயம் ரெகக்னைஸ் ப்ராப்பரா கிடைக்கல. இப்ப சியான் விக்ரம்லாம் நம்ம பேசுறோம். அவ்வளோ டை ஹார்டா வந்து எஃபோர்ட் போட்டு நடிக்கிற ஒரு மனுஷன். அஜித் விஜய் நம்ம கம்பேர் பண்றப்போ சியான் விக்ரம் எப்பயுமே தனியாக வைக்கிறோம். ஒரு ஆல் டைம் எல்லாரோட ஒரு ஹீரோ, 0 ஹேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நபரா இருக்காரு. இதை தாண்டி ஒரு சில நடிகர்கள் வந்து PRTM வச்சு மாத்தி விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அதையும் தாண்டி இன்னும் ரெகக்னைஸ் ஆகாத பல பேர் இருக்காங்க. இவர் மணிகண்டன், காக்கா முட்டை மணிகண்டன், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கு. ரமேஷ் திலக் அவருமே வந்து பல முக்கியமான ரோல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னுமே அவருக்கான ஒரு மெயின் ஸ்ட்ரீமான ஒரு மெயின் ரோல்ன்றது கிடைக்காம இருக்கிறது. இந்த மாதிரி திறமையான நடிகருக்கெல்லாம் அங்கீகாரம் கிடைக்காத போது இந்த மாதிரி வந்து கோமாளித்தனம் பண்றவங்களுக்கு வந்து அப்ப அது ஆடியன்ஸ் தான் அதுக்கு பொறுப்பு. நீங்க அவர் ஃபேமஸ் ஆக்குறீங்கன்றது தான் இங்க கேள்வி. ஃபேமஸ் ஆக்குறீங்கன்றப்போ வடிவேலோட காமெடியை ரசிச்சு பாக்குறதுன்றது வேற, திட்டி பாக்குறதுன்றது வேற. இப்போ நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஓடிடுச்சுன்னா ஜனங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ட்ரோல் பண்றோம்னு நிறைய பார்ப்பான். இப்போ வீடியோ பாக்குறது, வீடியோஸோட வியூஸ் வச்சு மட்டுமே ஒரு விஷயம் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் நேரத்துக்கு CM ஆயிருக்கணுமே. இல்ல, அட் தி எண்ட் ஆஃப் தி அது ஒரு பிசினஸ் தானே. இப்போ திவாகர் எப்படி பாப்பாருன்னா அது மூலமா எனக்கு காசு வருது, அதுதான் நெகட்டிவ் பப்ளிசிட்டி. இப்போ திவாகர் அவர்களே வந்து இப்போ ஒரு வீடியோ வந்து நவீனுக்கு எதிராகவும் கலாட்டாக்கு எதிராகவும் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல ஒரு சூரிக்கு எதிராக சொல்றப்போ நான் படிச்சவன் அப்படின்ற விஷயம் சொன்ன தெரியுமா. அந்த விஷயத்துல அவர் படிக்காதவங்களை விட எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் கூட ஒரு கீழ்த்தரமான விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. பக்கவாதம் வந்துடும், பிற்போக்குத்தனமான கருத்துக்கள், ஒரு ஆஸ் அ டாக்டர் இப்போ பிற்போக்குத்தனமான கருத்துக்கள் ஒரு லேமன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யாரோ பேசிட்டாங்க அப்படின்னு விட்டுலாம். ஆஸ் ஒரு டாக்டரா இருந்து அவர் எப்படி அவர் அப்படி பேசலான்ற விஷயம் எனக்கு தெரியுமா. பக்கவாதம் வந்துடும், கழுவுற கையால தான் நீ சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலைமை வரும், உன் சாவுன்றது மோசமா இருக்கும்ன்றதுலாம் நீ இன்னும் படிச்சிருக்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா. இவ்வளவு வீடியோ நீ இவ்வளவு பேசுற, உனக்கு மக்கள் புகழ் இருக்குன்னா அந்த வீடியோலுமே வந்து ஆங்கர் ரெஸ்பெக்ட் பட்டன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் கமெண்ட்ல போட்டு வச்சிருக்காங்க. அது ஆங்கரோட உரிமை இல்ல क्वेश्चन கேக்குறதுன்றது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அந்த வீடியோல சொல்லிருக்கீங்க. இல்ல, ஒருவேளை வந்து நான் கனவு உலகத்துல வாழல, எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, அதனால ஜனங்க பாக்குறாங்க. மேபி உன்னோட பெர்ஸ்பெக்டிவ் தப்பா இருக்கலாம். இப்ப எல்லாருக்கும் சிவாஜி அப்படின்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் எம்ஜிஆர் அப்படின்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி நீ கடந்து போயிருக்கணும். ஒரு கேள்வியே வந்து தவறு, டார்கெட் பண்ணி பண்றாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் திட்டமிட்டு ஆங்கரை வந்து நெகட்டிவா பேசுறதாகட்டும் சரி, எழுந்து போகிறதாகட்டும் சரி, எழுந்து போறதுனா ஒரு தனிப்பட்ட விருப்பம், அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்லாம வந்து இது பண்றாரு, வீடியோ எடுத்து போட்டது கலாட்டா மேலேயும் தப்பு இருக்கு. இவரோட பர்மிஷன் இல்லாம அவரோட வீடியோ எடுத்து போட்டதுன்றது தப்பு இருக்கு. ஆனா அந்த ஒரு கான்ஃபன்டேஷன் ஆயிருக்கு, அங்க ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, இவரும் ஒரு சில விஷயம்லாம் பேசியிருக்காரு. ஆங்கரை வந்து இவர் அவ்வளவு ஒரு தரக்குறைவா தரம் தாழ்ந்து பேசுறாரு தெரியுமா. இவர் என்ன படிச்சிருக்காருன்ற தவறான ஒரு செயல். ஏன்னா வந்து இதுக்கு ஒட்டுமொத்த பேரும் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். இல்ல, ஆதரவுன்றத விட நியாயம் யார் பக்கம். இப்போ ஒரு படிச்ச நபரா இருக்கிற ஒரு ஆஸ் அ டாக்டர் அப்படின்னு வந்துட்டாலே எப்படிப்பட்ட நோயா இருந்தாலும் குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல தான் உங்களோட மைண்ட் இருந்து யோசிக்கும். உனக்கு ஒரு விஷயம் நெகட்டிவா பண்ணிட்டாங்கன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து கை போயிடணும், இது மாதிரி ஆயிடணும், அந்த மாதிரி சாபம் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் நீ டாக்டரா உனக்கு வந்து மனநிலையா இருந்தது. ஆங்கருக்கு தான் வந்து மனநிலை சரியில்லைன்ற இவர் எந்த ஒரு மனநிலையில இருக்காரு.
தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பெரிய பெரிய ஹீரோஸோட இவர் கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிட்டு கடந்து போயிட்டே இருந்தோம். இது ஒரு ஃபன்னாக பார்க்க வேண்டிய ஒரு நேரமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இப்படி நம்ம இல்லை, அது ஒரு எக்ஸ்ட்ரீம் தானே. ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போகும்போது நமக்கே அது கோவம் வருது இல்லை. நீங்கள் வந்து சூரி வந்து படிப்படியா முன்னேறி இன்னைக்கு வந்து ஒரு கதாநாயகனா உயர்ந்திருக்காரு. அதுக்கு சமாளிக்கிற மாதிரி நம்ம கிட்டே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. ஒரே நாங்களாம் ஒரே ஆளுங்க தான், அவங்க தூரத்தை சொந்தம், டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டே இருக்கிறேன். இப்போ சூர்யா அவர்களை தொடர்ந்து பேச அட்லினா யாருன்னு கேட்குறாரு. அட்லி பத்தி நம்ம 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். எல்லாத்தையும் தாண்டி தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற முக்கியமான டைரக்டர் வந்து அட்லி. ஏன்னா ஹிந்தியில ஜவான் பண்ணி தமிழ் டைரக்டர் இந்த அளவுக்கு பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி பாலிவுட்ல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என் கூட ஒரு படம், நீங்க எனக்கு ஒரு படம் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கான தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை கொண்டு போகல அட்லிக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது அட்லி யாருன்ற கேட்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பா ஏத்துக்க முடியாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ அதை தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்ண கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாரு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டரோட ஒரு கிளாஷ் இருந்துச்சு ஒரு தியேட்டர்ல. அந்த ஒரு வீடியோலையுமே ஆக்சுவலா நம்ம அதுக்கே ரியாக்ட் பண்ணிருக்கணும். சரி இது சாதாரணமா பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை விட்டுட்டோம். அந்த ரிப்போர்ட்டர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஆபாசமா பேசுறதாகட்டும், சரி அந்த ரிப்போர்ட்டர் பேசுறதுமே தவறான விஷயம் தான், நம்ம அதை வந்து எப்பயுமே நம்ம சப்போர்ட் பண்ண போறதில்ல. ஆனா அந்த ரிப்போர்ட்டரோட பேரு ஃபோன் நம்பர்லாம் நீ எடுத்து போட்டு நீ இந்த மாதிரி போடுற அப்படின்னா நீ எதுக்காக போடுற, வாட் இஸ் யுவர் பர்பஸ் அப்படின்ற விஷயம் இருக்கு தெரியுமா? அப்போ நீ உங்களோட பிஆர் டீமை வச்சு அவங்களை ஆபாசமா திட்டுறதுக்கோ இல்ல பப்ளிக் வந்து அவங்களை திட்ட வைக்கிறது, இப்போ ரெகுலரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில கட்சிகள்லாம் பண்ணும். யாராவது ஆப்போசிட்டா பேசிட்டாங்கன்னா இதுதான் அவருடைய எண், இதுதான் அவருடைய முகவரி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நீ கையில எடுக்கிறியா? அப்போ நீ என்ன படிச்சிருக்க, நீ டாக்டர்னு எப்படி சொல்லிக்கிற நீ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஓப்பனிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் டாக்டர்னே போடக்கூடாது, இவர் பிசியோதெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு சில கிளாரிஃபிகேஷன் தான் கொடுத்தாரு, ஒரு சில ரெகுலேஷன்ஸ்ல வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க டாக்டர் தான், உங்களோட ப்ரொஃபஷனுக்காக நீங்கள் நியாயமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வீடியோவில் எத்தனை வீடியோ அந்த பேஷண்ட்டோட கன்சர்னோட இவர் போட்டிருக்காருன்றது தெரியணும். அது வந்து நார்மலாக இவர் இது பண்ணுறதோ ஏடாகூடமாக வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி காட்டுறதோ ஒரு சேனலில் இருக்க ஒரு சில வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உண்மையாகவே ஒரு டாக்டர் தானே இது சர்க்கஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பப்பட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி அந்த ஒரு பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்க்குறவங்களும் கொஞ்சம் பதற வைக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் நடந்திருக்கும். அப்போது திவாகர் மேலே இவ்வளோ விஷயம் பேசுறதுக்கு இருக்கிறப்போ திவாகர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு சேனலை டிஃபேம் பண்ணுற மாதிரியோ ஒரு ஆங்கர் சேனல் டிஃபேம் பண்ணுறது ஆங்கர் டிஃபேம் பண்ணுற ஒரு தனிப்பட்ட விஷயங்கள். ஆனால் திவாகர் பண்ணது நியாயமானு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அதே சமயம் கலாட்டா பண்ணதுலேயும் சில விஷயங்கள் எல்லாம் வந்து முரண்பாடு இருக்குது. அவர் தெரியாம மேபி அவர் பேமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டதா வந்து அவர் சொல்கிறாரு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கிலாவோட இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள் நடந்ததாக சொல்கிறாரு. தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பேமெண்ட்டே ஒரு ட்ராவல் அலவன்ஸ் கூட கொடுக்காத ஒரு சேனல் என்னை வச்சு லட்சக்கணக்காக சம்பாதிச்சிருக்காங்க. அப்படி இருக்க சேனலுக்கு ஏன் அவர் திரும்ப போகணுன்றது தான் எங்கள் கொஸ்டின். ஸோ அவரோட ஃபேமுக்கு தானே அங்கே போகிறாரு, அவங்க பேமெண்ட் கொடுக்கல அதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஏன் திரும்ப போகணும்? ஸோ அவரோட அதே மாதிரி பேமெண்ட் வாங்காம பேசுற ஆளா திவாகர்னு கேட்டா கிடையாது, பேமெண்ட் வாங்கிட்டு பேசுற ஆளு தான். அவர் பேமெண்ட் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டாலுமே ஒரு இன்டர்வியூக்கு எவ்வளோ அவர் சார்ஜ் பண்றாரு, அதுக்கு எவ்வளோ பார்கெயின் பண்றாருன்றதே தெரிஞ்ச விஷயம் தான். மரியாதை கருதி வந்து நம்ம அந்த பேமெண்ட் சார்ந்த விஷயங்களை வெளில சொல்லலாட்டும் சரி, ஆனால் பேமெண்ட் வாங்காம பண்ற ஆள் கிடையாது திவாகர். இப்போ அதே மாதிரி நம்ம ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது இன்டர்வியூ எடுத்த சேனல் நம்ம தான். முதல்ல விகடன் குரூப் எடுத்திருந்தாங்க, அதுக்கு அடுத்து நம்ம எடுத்துருந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரம் த ஸ்டார்ட்லேருந்தே அவர் பேமெண்ட் வாங்கிட்டு தான் இருக்காரு, பேமெண்ட் வாங்காமல் அவர் இன்டர்வியூ பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி வந்து நான் நல்லா நடிக்கிறேன், நான் அவங்களோட நல்லா நடிக்கிறேன், ஒரு டேக்கில் நடிக்கிறேன் அப்படின்றதுலாம் வந்து ரசிகர்கள் வந்து சொல்லணும். நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு தன்னைத்தானே சொல்கிற ஒரு விஷயமே வந்து ரசிகர்களுக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து ஓகேவாக இருந்துச்சு, என்ன ஜாலியாக கோமாளித்தனமாக பண்ணுறாருப்பா அப்படின்ட்டு. பட் போக 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 வந்து அதுவே வந்து ரசிகர்களுக்கு இரிட்டேட் ஆகுது அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து மற்ற நடிக்கிற இப்போ நான் நல்லா நடிக்கிறேன்னு சொல்கிறது ஓகே, ஆனால் அவனை விட நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு வந்து மற்றவனை கம்பேர் பண்ணி மற்றவனை மட்டம் தட்டி பேசுறதுன்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு செயல். அது தொடர்ந்து அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது அவரோட நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக அதை வந்து இதெல்லாம் அவருக்கு புரியுதா இல்லையான்னு ஒரு கண்டிப்பா தெரிஞ்சுதான் பண்றாரு. தெரியாம பண்றாருன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டை நான் ஏத்துக்க மாட்டேன். கண்டிப்பா தெரிஞ்ச மாதிரி எப்படி பண்ணா எப்படி வந்து பப்ளிசிட்டி வரும், எப்படி வந்து அதன் மூலமா நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம், இல்லை நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை நான் நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காக ஆசைப்படுற ஆள்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் அடிக்கடி வச்சிருக்கேன். ஆமா, அது தெரிஞ்சுதான் வந்து பண்றேன். நான் என்ன சொன்னா மக்கள் மேலதான் என்னுடைய சில கோவங்கள் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஸ்டார்ஸை ஏன் வந்து வளர்த்து விடணும்? நீங்க திட்டினா கூட அந்த வீடியோஸ் கவுண்ட் தான் வருது, நீங்க திட்டி தான் கீழே கமெண்ட் போடுறீங்க. பட் ஆக்சுவலி ஒரு கைண்ட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் தான். இப்போ அதுதான் சொல்றேன், நீங்க அந்த மாதிரி ஆட்களை கண்டுக்காம திறமையான எத்தனையோ நடிகர் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க, அவங்களுக்குலாம் நீங்க அட்டென்ஷன் கொடுத்து அவங்க பண்ண செயல்களை நீங்க பாராட்டலாம், அவங்களோட விஷயங்களை நீங்க ஷேர் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் சரி, யூடியூப் ஆகட்டும் சரி, திறமையா நடிக்கிறவங்களே பல பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தருக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடுறீங்க? அதுதானே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல நீங்க அப்படி வளர்த்து விடாம அது ஆரம்பத்திலே கட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான கம்பேரிசன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்காது. இல்ல இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து நிறைய நல்ல கண்டென்ட் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க.
அவங்களெல்லாம் நீங்க வந்து வளர்த்து விடாம குட்டி சின்ன பையனாகட்டும் சரி, மல்லேஷோட கண்டென்ட் ஆகட்டும் சரி, இன்னும் பல பேர் நிறைய இருக்கும். அவங்க எல்லாம் வந்து ஆக்சுவலி உண்மையான திறமைக்கான அடையாளம். அவங்களெல்லாம் கைண்ட் ஆஃப் ஒரு அவேர்னஸையும் கொடுக்குறாங்க மக்களுக்கு. அவங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்க பண்ணாம நீங்க வளர்த்து விட்டு இன்னைக்கு நீங்க அவரு தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறது இதுக்கப்புறமாச்சு அதே மாதிரி வந்து சினிமாவில் இருக்கிறவங்களும் அந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். உங்களோட படத்துக்கு அவர் வந்து போஸ்டர் அடிக்கிற காசு மிச்சமாகுது, இப்போ இது போஸ்ட் போடுற காசு மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கூப்பிட்டு ஒரு சீன் அடிக்க வச்சுருங்க. அதை வச்சு அவர் ப்ரொமோஷன் பண்ணுறாரு. ஆனால் அவங்கள தான் ஒரு மட்டமாக பேசுகிறாருன்னு உங்களுக்கு புரியுதான்றான்னு தெரிய மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரால் தான் உங்கள் படம் இப்போ ரீசெண்டாக பேசினப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு படத்தை என்னால் தான் ஓடிச்சு அப்படின்ற விஷயம் சொல்லி. இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி நடத்த ஏஸ் படமும் என்னால் தான் ஓடிச்சு, விஜய் சேதுபதியோட சீனை விட நான் வர சீனுக்கு தான் வந்து ஆடியன்ஸ் வந்து கை தட்டுறாங்க, ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி விஷயம்லாம் பேசியிருந்தார். உங்களோட ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே வந்து ஒரு மனுஷன் வந்து ரொம்ப சகட்டு மீனிக்கு வந்து கீழ்த்தரமாக பேசிட்டு போகிறேன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? இல்லை உங்களுக்கு வெறும் ப்ரமோஷன் தான் வேணுமா? இல்லை இந்த ஐட்டம்ஸ் அங்கெல்லாம் வைக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி திவாகரை வந்து நடுவில் அங்கங்கே வச்சுட்டு போகிறீங்களா படம் ஓடுன்றதுக்காகன்றதான் தெரியல. இந்த சினிமா மேலே நான் ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் இருக்குது. இந்த படுகையாரி காட்சிகளும் சரி, முத்த காட்சிகளாகட்டும் சரி, ஐட்டம் சாங்ஸ் ஆகட்டும் சரி, ஆடியன்ஸை உள்ள புல் பண்ணி உட்கார வைக்கணுன்றதுக்காக பண்ற விஷயம். இப்போ இருக்க ஆடியன்ஸ் அப்படி நீங்க கண்டென்ட் நல்லா இருந்தா தான் ஓடும். நீங்க எவ்வளவு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி புரிய மாட்டேன்றது. அதான் சரி இவர் வச்சு நீங்க ப்ரமோஷன் பண்றீங்க, அந்த படங்கள்லாம் ஓடிடுதா? ஏஸ் எவ்வளவு வசூல் பண்ணுச்சு? இல்ல. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தா தான் படம் ஓடும். அதை ஃபர்ஸ்ட் இயக்குநர்கள் புரிஞ்சுக்கணும். நீங்க நல்ல கண்டென்ட் கொண்டு வாங்க, நீங்க எந்த ஆர்டிஸ்ட் வச்சாலும் படம் ஓடும். டூரிஸ்ட் ஃபேமிலி அருமையான படம். அதுல பெரிய நடிகர் சசிகுமார், சிம்ரன், அவ்வளவுதான். எல்லாமே வந்து அவங்களுக்குமே பெரிய போர்ஷன் இல்லை. படத்துல பேசப்பட்டதே அந்த டைரக்டரும் அந்த குட்டி பையனும் தானே, அவ்வளவுதான். ஸோ அதுதான் சொல்றேன். நீங்க வந்து கண்டென்ட் ஓரியன்டா ஃபிலிம் எடுத்தீங்கன்னா நீங்க திவாகர் மாதிரியான ஆளுங்களை வந்து நீங்க ஒரு பப்ளிசிட்டிக்காக ஒரு 5 நிமிஷம் சீன் 10 நிமிஷம் சீனுக்கு உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களோட கிரெடிபிலிட்டியை பாதிக்குதுன்ற. நீங்க ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்றத தாண்டி ப்ரமோஷனுக்காக சில விஷயங்களை பண்ணி, அதாவது மக்களை ஏமாத்தி வந்து தன்னுடைய படத்தை நெகட்டிவ் ப்ரமோஷன். அதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து அந்த யாது மரியான் படத்துலையுமே விஜய் பத்தின ஒரு போஸ்டர் வச்சின விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ப்ரமோஷன். எதுக்கு உனக்கு அந்த தேவையில்லாத வேலை? அப்படி உனக்கு கதையே இல்லை, இதை வச்சு தான் உனக்கு ப்ரமோஷன் பண்ண, நீலாம் இதுக்கு படம் எடுக்க வரணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரியும் சில இயக்குநர்கள் பண்ற தப்பாலையும் கூட இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து அதை நீங்க திறமையான இன்னொரு நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. அந்த ஒரு போர்ஷனை இவர் ஃபெமிலியரா இருக்காரு அப்படின்றதுக்காக மட்டும் கூட்டம் வந்துடாது, அதனால மட்டும் உங்க படம் ஓடிட போறது கிடையாது. விஜய் படம், ரஜினி படம், கமல் படமே ஓடுறது கிடையாது. வேட்டையின் லாஸ் தான், தக் லைஃப் லாஸ் தான், கோட்டுமே பெருசா மூவ் ஆகலன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன படங்கள்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும். ரசிகர்கள் வந்து படத்தை நல்ல கதையோடு இருந்தால் பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன் ஆந்திரா படத்தையும் தெலுங்கு படத்தையோ கன்னடா படத்தையோ மலையாள படத்தையோ கூட படம் கதை நல்லா இருந்தால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கதையை நோக்கி போங்க, கதாநாயகர்கள் நோக்கி போகாதீங்க, அதே மாதிரி கான்ட்ரவர்சியை நோக்கி போகாதீங்க விஷயங்கள். அதே மாதிரி வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளும் உட்பட நம்மளும் அவர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கலான்ற மாதிரியான நம்மளும் அந்த தப்பை பண்ணியிருக்கோம். இல்லை அதுதான் இது எல்லாமே நமக்கு ஒரு படிப்பினை தான். இப்போ வந்து அவர் வந்து மொத்தமாக வந்து ஒரு நெகட்டிவாக வந்து அலாட்டாக் மட்டும் சொல்லலை, நம்மள மாதிரி எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்குமே அந்த ஒரு குற்றச்சாட்டுன்றது பொருந்தும் நினைக்கிறேன். அவரை வந்து கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி முதல்ல நாம் எடுத்து போடுற கண்டென்ட் நம்ம அவரை ஏன் கூப்பிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. திவாகரை நம்ம ஏன் கூப்பிடுறோம், விகடன் ஏன் கூப்பிட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுத்து போகிறப்போ முதல்ல இந்த டாக்டர் அப்படின்ற விஷயம் அவர் போடுறாருன்ற விஷயம் தாண்டி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக அவர் அப்படி பண்ணுறதை தாண்டி அவருக்கு எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குது, அதை எங்கே யூஸ் பண்ணிக்கிறாரு, எப்படி அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டோன்னு நினைக்கிறாருன்றதுக்காக தான் நம்ம எடுத்தது. அதை தாண்டி அவரை ப்ரொமோஷன் பண்ணி விடுறதோ இல்லை அவரை வச்சு நம்ம வியூஸ் பார்க்கணுன்றதோ எல்லாம் நம்ம பெருசாக பண்ணவில்லை. அவரை வச்சு தான் நம்ம வியூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம பொலிட்டிக்கல் கண்டென்ட் எடுக்கிற மாதிரி வாரத்துக்கு ஒரு திவாகர் வீடியோ வாரம் வந்துட்டு போறாரு சார். அவர் சென்னைக்கு வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் எடுத்து அப்படி சொல்ல என்னன்னா அவங்களோட சேனல் பப்ளிசிட்டிக்காக இந்த மாதிரி ஆட்களை எடுத்து போட்டு அவங்கள ப்ரமோட் பண்ணி அதன் மூலமா வியூஸ் வாங்குறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லா யூடியூப் சேனல்லையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது. கண்டென்ட்டுக்காக இருக்கிற சேனல்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 99%. இந்த கான்ட்ரவர்சி எடுத்து போட்டு ஆப்போசிட்டாக கூப்பிட்டு வச்சு கெஸ்ட் இன்சல்ட் பண்ற மாதிரி கேள்வி கேட்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது பண்றதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் சேனல், அந்த சேனல் மட்டும் தான். இப்போ கலாட்டா வந்து எந்த கண்டென்ட்டுமே ஒர்த்தா போடலான்னு கேட்டால் கலாட்டாவோட கண்டென்ட் ஒர்த்தான கண்டென்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு சில விஷயங்கள் இப்போ ஷக்கிலா அவங்கள மாதிரி வச்சு கேட்ட விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் டிஃபேம் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே பயில்வானெல்லாம் உட்கார வச்சு கேள்வி கேட்டதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் தான். அதில் நெகட்டிவானதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அது ஷக்கிலாவே வச்சு இன்டர்வியூ பண்ண வச்சது, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், ஹராஸ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், மீட்டூஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ண வச்சது எல்லாமே நல்ல விஷயம் தான். அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரியான ஒரு சில பேரை வச்சு இந்த அகோரி இன்டர்வியூ எடுத்து போட்டு அதை ஒரு ஃபேம் ஆக்குனது, அவன் பொண்டாட்டி கூட சண்டை போட்டது ஒரு விஷயமாக்குனது, இன்னும் ஒரு சில யூடியூபர் குடும்பங்களுக்குள்ள நடக்கிற சண்டையை எடுத்து போட்டு கண்டென்ட் ஆக்குறதுலாம் வந்து தேவையில்லாத விஷயம். நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் எப்பயுமே பண்ணுறதில்ல, பண்ணக்கூடாதுன்ற நாம்ஸ் வந்து நம்ம சேனல் கிட்ட இருக்கு. ஆஸ் அ ஒரு பர்சன் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு படம் நடிச்சிருந்தாரு, அந்த மாதிரியான விஷயங்கள் பேசிட்டு இருந்தாருன்றதுக்காக தான் நம்ம அவர் கூப்பிட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் டாக்டர்
ஒரு டாக்டராக இருந்தார், அவர் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டைம் கிடைக்குதான்னு பேஸ் பண்ணி தான் அந்த இன்டர்வியூ எடுத்துடணும். நடுவில் அவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகட்டும் இல்லை சேனலுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்காகட்டும் நம்ம எடுக்கிறது இல்லை. அப்படி எடுக்கிறதா இருந்தால் நம்ம எல்லா சேனலில் வர மாதிரி பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் கூப்பிட்டு நம்ம எடுத்துருக்கலாமே. ஸோ அந்த மாதிரி வந்து இது நமக்கு ஒரு பாடம்னு நினைக்கிறேன். ரசிகர்களுக்கும் சரி, யூடியூப் சேனல்ஸ்க்கும் சரி, திறமையான நிறைய நடிகர்கள் வந்து இருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இருக்காங்க. நீங்கள் அவங்களெல்லாம் ப்ரமோட் பண்ணுங்கள், அது வந்து சினிமா துறைக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆட்களை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டால் அவங்களே ஒரு பக்கம் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி காணாமல் போன நிறைய பேர் வந்து இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு டெம்பரரியான ஒரு விஷயங்கள் தான் நான் நினைக்கிறேன். நாங்கள் பேசினாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கும் அதை பற்றின புரிதல் இருக்கும், நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ. இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு. இந்த மாதிரி விஷயங்களை அப்படியே கடந்து போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி நவீன்.